உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொன்னார். உலகம் என்ன நினைக்கும்? தவறு செய்தவனை தண்டிக்க வேண்டும் என்பது தேவாதி தேவனுடைய நினைவு. என்ன தெரியுமா? தப்பு செய்தவனை கண்டிக்க கூடாது, கட்டி அணைக்க வேண்டும். உன்னுடைய குறைவுகளோடு தேவனை தேடி வா. உன்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் அவருடைய மன்னிப்பு, அவருடைய மாண்பு, அவருடைய அரவணைப்பு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற செய்தியிலே இன்னைக்கு 335வது செய்தி, இரக்கமே அவர் நீதி. mercy is his judgment. சமீபத்திலே சாத்தாங்குளத்திலே நடந்த அந்த தவறுக்காக 9 பேர் ஒரே நேரத்தில் தூக்கு தண்டனையை பெற்றார்கள். அது மனித நீதி, ரைட்? ஆனால் தேவ நீதி என்ன தெரியுமா? கொலை செய்த தாவீதை மார்போடு அணைத்தது தேவன் கொடுத்த தீர்ப்பு. ஆமென். கொலை செய்த அந்த மோசேயை பயன்படுத்தினது தேவனுடைய தீர்ப்பு. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த பாவங்களுக்கு தக்கதாக நாம் எப்படி தண்டனை பெற்றுக்கொண்டோம் தெரியுமா? அவருடைய இரக்கமே நமக்கு நீதியாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவருடைய இரக்கமே அவருடைய நீதியாக இருக்கிறது. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் வேதமெங்கும் தேடி வாசிங்களா, இந்த நிஜத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அவருடைய நியாய தீர்ப்பு என்ன? இரக்கம். அது என்ன செய்யும்? உன்னை நிபந்தனை இல்லாமல் மன்னிக்கும், நிபந்தனை இல்லாமல் உன் மீது அன்பு செலுத்தும், நிபந்தனை இல்லாமல் உன்னை மார்போடு அணைத்து கொள்ளும். அது அவருடைய நீதி. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்கள், மன்னித்து மார்போடு அணைத்து கொள்ளுவதில் அவருக்கு நிகர் அவர் மாத்திரம்தான். வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க போறோம். நான் திரும்ப சொல்லுகிறேன், மன்னிப்பதில் அவருக்கு ஒப்பானவர் உலகத்தில் ஒருத்தரும் கிடையாதுங்க. அங்கே மீகா 7வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? மீகா 7வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் ஒரு நாளும் கோபம் வையார். 19வது வசனம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை போல நல்ல செய்தி எதுவுமே கிடையாதுங்க. ஆகையினால்தான் அவருடைய செய்திக்கு பேர் என்ன? சுவிசேஷம், குட் நியூஸ். வாட் டஸ் இட் மீன்? நாட் பிலீவபிள். ஐயா, நம்ப முடியாத நல்ல செய்தி தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்ன சொல்லுகிறதுனால், நம்முடைய மீறுதலை மன்னிக்கிற நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு ஒப்பானவர்கள் உலகத்தில் ஒருவருமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவைகளை மறந்து விடுவாரா? அவர் மறந்து விட வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்? நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுகிற தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, தைரியமாக அவரண்டே ஓடி வாருங்கள். குற்ற உணர்வோடு வாழாதீர்கள். ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. ஆமா, குற்ற உணர்வு உங்களுடைய விசுவாசத்திற்கு மிகப்பெரிய எதிரி. ஆமென். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புகிற நாள் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, அவர் எந்த அளவுக்கு ஓ மேல இரக்கம் உள்ளவர், அதை தியானிப்போமா? அவர் எப்படி வந்தார்? இரக்கமுள்ள தேவனாக வந்தார். அவருக்கு என்ன பேரு? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எதுல உங்க மீது இரக்கம் காட்டினார் இல்லையா? நியாய பிரமாணத்திலே எந்த எந்த பாவத்திற்கு என்ன என்ன தண்டனை என்று ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நியாய பிரமாண கட்டளைகளிலே ஒருவன் தவறு செய்யும் பொழுது, ஒருவன் அக்கிரமம் செய்யும் பொழுது, ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அதற்கு ஏற்ற தண்டனை என்ன என்ன என்று எழுதியிருக்கு இல்லையா? எனவே அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்தது? இதுதானப்பா பிரச்சனை. சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது தானே மீறுதல் வருது. மீறுதல் இருக்கிறதுனால தான் தண்டனை ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு. அவருடைய அனந்த ஞானம் பாருங்கள். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறதுனால உண்மையிலே இரக்கப்பட்டு அன்பு செலுத்துவதற்கு தடையாயிருந்த ரைட் நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டாருங்க. ஏன்? நியாயப்பிரமாணம் இருந்தால் தானே மீறுதல் வருது. நியாயப்பிரமாணத்தையே வேரோடு அழித்து விடுவோமே. நான் அதை வாசிக்கிறேன். அங்கே ரோமர் 4:15 The book of Romans chapter 4 verse 15. மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லையே. அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்ததுங்க? தோசையை பிரட்டி போட்ட மாதிரி போட்டுட்டு, நியாயப்பிரமாண கட்டளைகள் இவைகள் தானப்பா உனக்கு பிரச்சனை. உனக்கு எனக்கு சண்டையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது என்னது? நியாயப்பிரமாணம். உன்னால அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை. நான் என்ன செய்கிறேன்? அதையே அகற்றி விடுகிறேன். அழகாக எழுதுகிறார் பாருங்கள் பவுல். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லைங்க. பவுலுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதோடு கூட அவைகள் எல்லாவற்றையும் உட்கார்ந்து எழுதினாம் பாருங்க. எவ்வளவு தேங்க் பண்ணணும்ல. பரலோகத்துக்கு போனவுடனே பவுலுடைய கரத்தை பிடித்து ஒரு கிஸ் கொடுக்கணுங்க. இந்த வெளிப்பாடு இல்லை என்றால் அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில், இந்த விழுந்து போன உலகத்தில் வாழுகிற நமக்கு நம்பிக்கையே இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? நியாய பிரமாணத்துக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியாது. ஆனாலும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? நியாய பிரமாணம் தானே நமக்கு பிரச்சனை, தூக்கி தூர போட்டுட்டார். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. அவருடைய அன்பு என்ன செய்தது தெரியுமா? அங்கே கொலோசையர் 2:14. கொலோசையர் 2:14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடிச்சிட்டாருங்க. அதனால்தான் அந்த 500 சீரீஸுக்கு என்ன பேரு? His sovereign wisdom. ஏன் இதை எக்ஸிக்யூட் பண்றாரு? ஏன் அந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளை குலைத்து போடுகிறார் என்றால் உங்க மேல வைத்திருக்கிற இரக்கம், mercy. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. உங்க மேல இரக்கமா இருக்கிறதுனால அவர் அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் உங்களுக்காக நியாயப்பிரமாண கட்டளைகளை நீக்கி விட்டார். அருமையானவர்களே, ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy we have. எவ்வளவு ஒரு அன்புள்ள தகப்பன் பாருங்க. இப்படி சொல்லுவோமா? மாறாத தேவன் தன்னையே மாற்றி கொண்டாருங்க. கான்ஸ்டிடியூஷனே மாத்திட்டாருங்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord. இதை குறித்து இன்னும் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. உன்னுடைய பாவத்தை விட கிருபை மேலோங்கிட்டான். ஆகவே தான் உண்மையில இரக்கம் காட்ட முடியுது அவராலே. அங்கே எபேசியர் 1:7. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்கள், அந்த இரக்கம் என்ன செய்தது தெரியுமா? அன்கண்டிஷனல் லவ் கொண்டு வந்துச்சு. தட் இஸ் கிரேஸ். வாட் இஸ் கிரேஸ்? இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ், அன்மெரிட்டட் ஃபேவர். சரிங்களா? நம்மை தேவனால் நேசிக்க சான்ஸே கிடையாதுங்க. ரைட்? ஏன்? நம்முடைய நீதி எல்லாம், யாருடைய நீதி எல்லாம்? உலகத்திலே மனிதனாக பிறந்திருக்கிற அத்தனை பேருடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தலுன்னு அவருக்கு தெரியும்.
உன்னுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தலும் என்று உனக்கு தெரியும், என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தலும் என்று எனக்கு தெரியும். பாருங்க, அப்போ தேவனுக்கு தெரியும். அப்போ அவர் என்ன செய்துட்டாரு? கிருபையை கொண்டு கொடுத்துட்டாரு. அது என்ன கிருபை? இலவச அன்பு, இலவச இரக்கம், இலவச தகுதி. ஆமென். நான் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அது எதனால வந்ததுனால் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபையின் பெருக்கம், அன்பின் பெருக்கம். தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவனை கூட இழப்பதற்கு அவருக்கு மனசு இல்லைங்க. ஆனால்தான் மனித அவதாரம் எடுத்து வந்தார். எப்படி வந்தார்? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தார். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தார். அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன செய்துட்டு? நியாயப்பிரமாணம் கட்டளைகளை செயல் இழக்க பண்ணிவிட்டார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, சிலுவைக்கு பின்பதாக மாத்திரமல்ல, சிலுவைக்கு முன்பதாகவே, அதாவது நியாயப்பிரமாணம் காலத்திலேயே நியாயப்பிரமாணத்தை நிலைநாட்டுவதற்கு பதிலாக கிருபையை நிலைநாட்டினார். ரைட்? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்பதாக 33.5 ஆண்டு காலங்கள் வாழுகிறார். அப்போ அவருடைய லைஃப்ல சிலுவைக்கு முன்பதாக ஒரு விபச்சார ஸ்திரியை, கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை இயேசு கிறிஸ்து அண்டை நிறுத்துகிறாங்க. பிரமாணத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? விபச்சாரம் பண்ணுகிறவர்களை நடுத்தெருவில் வைத்து கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அந்த பிரமாணவாதிகள் ஒன்றை அறிந்திருந்தார்கள். இவர் இரக்கத்தை பற்றி பேசுறாரு, அன்பை பற்றி பேசுகிறார், மன்னிப்பை பற்றி பேசுகிறார். இப்போ இவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறாரா அல்லது அதை செயல்படுத்துகிறாரா என்று சொல்லி அந்த இயேசு வண்டை கொண்டு அந்த பெண்ணை நிறுத்திட்டாங்க. ரைட்? ஆனந்த ஞானம், ஆனந்த ஞானங்க. என்ன சொல்லிட்டாரு? உங்களிலே பாவம் இராதவன் முதல் கல்லை எறியுங்கன்றார். எவ்வளவு பெரிய விஸ்டம் பாருங்க. எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டான். அப்புறம் என்ன சொல்றாரு? மகளே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போறதில்லை, போ, இனி பாவம் செய்யாத. ஐயா, சிலுவைக்கு முன்பதாக, that you should understand, சிலுவைக்கு முன்பதாகவே மன்னிப்பு தான், இரக்கம் தான் அங்கே என்ன நடந்தது? செயல்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord, thank you Lord for your goodness, what a loving daddy. தேவனுடைய மெய்யான இயல்பு இரக்கம் காட்டுகிறதாங்க. ஆமென். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனுடைய இயல்பு எப்படி? தேவனின் மெய்யான இயல்பு, ட்ரூ நேச்சர் ஆஃப் காட் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாண காலத்திலேயோ இரக்கத்தை காண்பிப்பதுதான் அவருடைய அன்பு. இல்லை என்றால் தாவீத அங்கேயே கல்லறிந்து கொண்டிருக்கணுமே. ரைட்? இன்னொருவனுடைய மனைவியை இழுத்து கொள்ளுவதற்கு அந்த அவளுடைய கணவனையே கொலை செய்கிறாங்க. ஆனால் அவர் யாரை நேசித்தார்? எப்படி நேசித்தார்? தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர். எதனால அப்படி நேசிக்க முடிந்தது என்றால் அங்கே அந்த mercy செயல்பட்டது, இரக்கம் செயல்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. அவருடைய நியாயமான நீதி என்னவென்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம். The book of Hebrew chapter 8 verse 12 I shall read. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேவ இரக்கம் என்ன செய்யறது பாருங்க. மன்னித்தது மாத்திரமல்ல, மறந்துட்டேங்கிறாருங்க. நீங்கள் இந்த அறிவுக்குள்ளாக வாருங்க.
அந்த இரக்கத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய அன்பை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். You should know the unconditional love of the Lord. ஆதியாகமத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது ஆபரேஷன் தான் இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே தேவன் அவர்களை அந்த தோட்டத்தை விட்டு விரட்டவில்லைங்க. அப்படி நீங்கள் நினைப்பது உண்மையாக இருந்தால், இன்னைக்கு மதம் அப்படித்தானே போதிக்குது. என்ன போதிக்குது? ஆதாமையும் ஏவாளையும் வெறுத்துட்டாரு. இல்லை அருமையானவர்களே, அவர்களுடைய பாதுகாப்புக்காக தான் அவர்கள் மேல இறக்கப்பட்டு தண்டனைகளை தானாகவே இழுத்து கொண்டார்கள். கொடூரமான தண்டனை. இனிமே என்ன செய்து விடக்கூடாது? ஜீவ மரத்தின் கனியை புசித்து அழியாதவர்களாக இருந்திடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மேல உள்ள ஒரு இரக்கத்தின் நிமித்தமாக அவர்களை அம்மனமாக அனுப்பல. பாருங்க, நிர்வாணமாக அனுப்பவில்லை. அந்த இரக்கம் என்ன செய்தது? அவர்களாலே அந்த நிர்வாணத்தை, அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே என்ன செய்தார்? அங்கே ஒரு மாடை அடித்து அந்த தோலை எடுத்து இவர்களுக்கு தோல் உடை அணிவித்து, அதுதாங்க இரக்கம். அதுதான் இரக்கம். ஆதாம் ஏவாளையே இரக்கம் பாராட்டினாரே, அவர்களுக்கே இரக்கம் பாராட்டினாரே. நீ கிருபையின் காலத்திலே வாழுகிறாயே, உன் மீது இரக்கமா இருக்க மாட்டாரா? Hallelujah. Oh, thank you master for your goodness. What a loving daddy. Forgiveness is divine justice. தேவரகமான நியாய தீர்ப்பு என்பது மன்னிக்கிறது. மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மறந்து விடுவது. நம்ம சில வேளைகளில் மன்னிச்சிருவோம். அண்ணன் தம்பியை மன்னிச்சிருவாரு, தம்பி அண்ணனை மன்னிச்சிருவார். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் டென்ஷன் ஆகும்போது பழைய பாவத்தை, பழைய அக்கிரமத்தை சுட்டி காட்டுவார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் மன்னிப்பதிலே வள்ளல். ஏன் மன்னிக்கிறாரு? அவருடைய இரக்கம். இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஓவர்ஃப்ளோயிங் forgiveness, mercy. Hallelujah. Oh, mercy, the height of justice. Amen. The highest justice. உலகத்திலங்க மிகப்பெரிய தீர்ப்பு என்ன தெரியுமா? இரக்கம் பாராட்டி மன்னிக்கிறது தான். நீங்க உங்கள் கணவனை மன்னித்து பாருங்களேன். ஈகோ இல்லாம நீங்க மன்னிங்க. உங்கள் கணவன் உங்களுக்கு அக்கிரமம் செய்யறாருங்க. எந்த அளவுக்கு போயிட்டாரு? வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி குழந்தையும் பெற்றுட்டாருங்க. உங்களாலே மன்னிக்க முடியவில்லை. ஏன்? உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டார், பயங்கரமான துரோகம் பண்ணிட்டார். நீங்கள் அவரை அழைத்து, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், தேவன் என்னோடு பேசினார். இந்த செய்தியை கேட்ட போது தேவன் உங்களோடு பேசுகிறார் இல்லையா? தேவன் உங்களை மன்னித்து உங்கள் மீது இரக்கம் பாராட்டினது போல உங்கள் கணவனை அழைத்து, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நான் உங்க மேல அன்பாகவே இருக்கிறேன், இன்னும் ஒரு ஸ்டெப் அஹெட் பை, அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நான் உங்க மேல இரக்கமா இருக்கிறேன் என்று சொல்லுங்க. அதுதான் ஈகோ இல்லாத வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சில பிள்ளைகள் அப்பாவுக்கு விரோதமாக துரோகம் பண்ணிடுறாங்க. அப்பாவால பிள்ளை மீது இரக்கம் காட்ட முடியவில்லை. ஆனால் நம்முடைய பரம தகப்பன் நம்ம மேல இரக்கம் காட்டுனதில் தானே நம்ம இன்னும் ஜீவனோடு வாழுகிறோம். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் இரக்கமில்லாமல் நம்மை தண்டிப்பார் என்றால் எல்லாருமே நிர்மூலமாயிருப்போம். பாருங்க, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. அதே போல உங்க பிள்ளைகள் மீது, உங்கள் கணவன் மீது, உங்களுடைய அம்மா அப்பா மீது, உங்களுடைய மனைவி மீது இரக்கப்பட்டு நீங்கள் மன்னியுங்கள் அருமையானவர்களே. அதற்காகத்தானே அவர் நம்முடைய மாடலாக இருக்கிறார். எந்த அளவு அவர் மன்னித்தார்? தன்னுடைய கரத்தில் ஆணி அடித்தவர்கள், கால்களிலே ஆணி அடித்தவர்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னால் இவர் முதலாவது மன்னிச்சிட்டார். பாருங்க. ஆமென். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. அவர் இரக்கத்தில் செயல்படுகிறார். அதுவே அவருடைய நியாய தீர்ப்பு. நாமும் இரக்கத்தில் செயல்படுவோம். அதுவே நம்முடைய நியாய தீர்ப்பாக இருக்கட்டும். அந்த பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபம் என்ன சொல்லுது? நான் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல என்னுடைய குற்றங்களை எனக்கு மன்னியும். நீங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க முடிகிறதா? அல்லது கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா?
இன்னைக்கு மனம் திரும்புகிற நாள், டியர்லி பிலவட், மனம் திரும்புகிற நாள். அது சாத்தியம். சாத்தியம் இல்லாத ஒன்றை தேவன் சொல்லவே மாட்டார். உன் பகைவனையும் நேசி என்று சொல்லுகிறார். அது சாத்தியம். நான் அநேக பகைஞர்களை நேசிக்கிறேன். அவர்கள் என்னை பார்த்து ஒளிந்து கொள்ளுவார்கள். நான் போய் கையை பிடிச்சிட்டு பேசுறேன், கிரீட் பண்றேன், பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அது சாத்தியம். சாத்தியம் இல்லாத எதையுமே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவே மாட்டார். அருமையானவர்களே, ஆமென். ஓ தேங்க்யூ லார்ட். உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசித்தால் அதில் என்ன மேன்மை இருக்கிறது? உங்களுடைய பகைஞர்களை நேசிக்க வேண்டுமே, உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களை நேசிக்க வேண்டுமே. நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு விரோதமாக அக்கிரமம் செய்தவர்களை மன்னித்தாரே, அவரை பின்பற்றும்படியாக அவர் நம்முடைய கம்ப்ளீட் மாடலாக இருக்கிறாரே. ஆமென். அது சாத்தியம். நான் அதைத்தான் வலியுறுத்த விரும்புகிறேன். உங்க கணவன் உங்களுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிட்டாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. சமீபத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு மேல்நாட்டில் இருந்து. பிரதர், நான் இந்தியாவிலேருந்து வந்தேன். நானும் என் கணவரும் லவ் மேரேஜ் பண்ணி அங்கே வந்துட்டோம். 2 பிள்ளைகள் எனக்கு, எல்லாம் 5ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸு. இப்பொழுது இங்கே வந்த இடத்துல என்னை விட்டு விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அங்கே 2 குழந்தையை அவர் பெற்றுக்கொண்டார். இவரை மன்னிக்க முடியுமா? முடியும், முடியும், முடியும். ஏன் ஐயா? அக்கிரம சிந்தையுள்ள மகளே, உன்னை இயேசு கிறிஸ்து மன்னித்திருக்கிறாரே. நீ நல்லவளா இருக்கிறதுனால அவர் மன்னிக்கவில்லை. அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர். நீ ரொம்ப ரொம்ப நல்ல மகளா இருக்கிறதுனால உன்னுடைய கணவனை உன்னாலே மன்னிக்க முடியும். தேவன் உனக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவார் மகளே அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி அங்கிள் எனக்கு ஒரு வாழ்க்கை அமையும்? இங்கேதான் அநேகர் சிக்கி கொண்டீர்கள். ஐயா, வேதமெங்கும் தேடி வாசிங்க. எந்த பிரச்சனையையும் தேவன் மனுஷ அறிவுக்கு எட்டுகிற வழியில தீர்த்தே வைக்கலைங்க. எந்த பிரச்சனை எடுத்துக்கிடுங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும், ஏன் 2026 ஆண்டு வரைக்கும் நீங்க மெடிடேட் பண்ணுங்க. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அவர் அற்புதமாக தீர்த்து வைக்கிறார். நம்பர் 2, அவருடைய வழிகள் மனுஷனுடைய மனதிலே தோன்றவே முடியாதுங்க. செங்கடலுக்கு முன்பதாக அகப்பட்டு கொண்டார்கள். கடல் 2ஆக திறந்து வழி பிறக்கும் என்று எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்ற முடியாது பாருங்க. அதே போல அருமையான மகளே, உனக்கு ஒரு பெஸ்ட் லைஃபை தருவதற்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. அந்த வழியில ஒரு வழியும் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலையும் தோன்றாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோர்தான் நதி வரும். உடன்படிக்கையை சுமக்கிறவர்கள் கால்கள் பட்ட உடனே அந்த யோர்தான் 2ஆக திறக்கிறத மனுஷ அறிவுக்கு அது எட்டுமா? மனுஷனால அப்படி ஒரு இமேஜினேஷன் பண்ண முடியுமா? ஆகையினால்தான் நான் சொல்றேன், நீங்கள் இப்பொழுது என்ன இக்கட்டுகளிலே இருக்கிறீர்கள்? கோடி ரூபாய் கடன். ஒரு அம்மா கூப்பிடுறாங்க தருமபுரி மாவட்டத்திலிருந்து. ஐயோ, ஏம்மா இவ்வளவு கடன் வாங்கினீங்க? அப்படி நான் கேட்கலங்க. அம்மா, நீ ஒன்னால வட்டி கூட கொடுக்க முடியாது, அப்படித்தானே? ஆமா ஐயா. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவருக்கு 1000 வழி இருக்கு. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு 1000 வழி இருக்கு. அந்த 1000 வழியில ஒரு வழி கூட ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றாது. என்னுடைய செய்திகளை கேளு, நீ சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷனை விசுவாசிப்பாய். அப்பொழுது தேவன் இந்த 1 கோடி ரூபாய் கடனையும் மாயமாக மறைந்து போக பண்ணுவார். அது அவருடைய வழி, அது சூப்பர் நேச்சுரல் வழி என்று சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. அருமையானவர்களை, இன்றைக்கு தேவன் உங்கள் மீது இரக்கமாய் இருக்கிறது போல உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பகைவர்கள் அத்தனை பேர் மீதும் நீங்கள் இரக்கமாக இருக்கும்படியாக பெற்றுக்கொள்ளுங்கள். பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்னீரேன். ஓ, யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறார்களோ, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக பலன் உண்டாவதாக. கணவனை மன்னிக்க, அவர்கள் மீது இரக்கப்பட்டு மன்னிக்க ஒரு இரக்கம் இவர்களுக்கு உண்டாவதாக. இது நிமித்தமாக உம்முடைய சிறந்த வாழ்க்கையை இவர்கள் சுதந்தரிப்பார்களாக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம்
வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.